நண்பர்களே, எங்களுடைய இமிகிரேஷன் லாயர் அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு சென்று வந்தார். ஏற்கனவே பல விஷயங்களை முதலாவது எபிசோட்ல நாங்கள் பேசியிருந்தோம். இப்பவும் பல விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அது தொடர்பாக அவரோடு நாங்கள் பேசுவோம். அவருடைய யாழ்ப்பாண அனுபவங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் லோயர். வணக்கம் வணக்கம் திரு அனஸ் அவர்களே. கடந்த முறை நீங்கள் பேசினதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அவர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸ்களை அனுப்பியிருந்தார்கள். பல விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். முக்கியமாக இப்ப எப்படி அங்க உள்ள மக்களினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது என்று. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கேட்க யோசிக்கிறது, இப்ப ஃபாரின்ல இருந்து அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது தொடர்பாக என்ன நிலைமை இருக்கிறது? இப்ப நான் யோசிக்கிறது என்னன்னா, பல சம்பவங்கள் வெளிநாட்டுக்காரர்கள் அங்க வந்து, அதாவது தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றத அவர்கள் விரும்புகின்றார்கள் இல்லையா? என்ன விஷயம்? எப்படி இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி அதை பற்றி நீங்க கதைச்சீங்களா உங்களோட நண்பர்களோட? என்ன கதை இதுல உண்மையா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப முதலீடு தொடர்பான விடயங்கள் சொல்லி பார்க்கக்குள்ள நான் ஏற்கனவே கடந்த காணொலியில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த இடைவெளி, அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்களுக்குமான இந்த இடைவெளி என்றது வந்து அதிகரித்து செல்வது வந்து நீங்க சொன்ன இந்த முதலீட்டு விடயத்திலேயும் அது பொருந்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்குமே என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த அப்படித்தான் பார்க்கின்றார்கள். அதாவது இந்த முதலீடுகள் வந்து தாங்க வந்து ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு அப்பால் இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றவாறான ஒரு சிந்தனை போக்குத்தான் காணப்படுகின்றது. ஒரு சந்தேக கண்ணா, அது சந்தேக கண்ணன்றது இல்லை. அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனம் விரும்புவதில்லை. அப்போ விரும்புதில்லைன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதுன்ற ஒரு போக்குத்தான் இந்த காணிகளில் வந்து முதலிடுவதற்கும் ஒரு காரணம். அதாவது புலம்பெயர் தமிழர்கள் தங்களிடம் இருக்கின்ற ஒரு உபரி சேமிப்பே அல்லது உபரி பணத்தை வந்து அவர்கள் போன்ற காணிகளை வாங்கி விடுவதிலே செலவிடுகின்ற பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள் சொன்னால், அது ஒரு அளம் வெளியேறும் பொழுது நாங்கள் அதை விற்றுக்கொள்ளலாம், காசாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது. அது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது, காணிகளோட விலை அதிகரிக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல. ஆனால் அவர்கள் இன்னொரு விடயத்திலே, நாங்கள் முதலிட்டு அதை தொழிலாக்கி அந்த தொழில் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி அங்கு உள்ளூர் மக்களுக்கான அந்த ஊக்குவிப்பை செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்கு போகின்ற பொழுது அதற்கான அந்த ஆதரவும் அந்த அரவணைப்பும் அதுக்கான ஊக்குவிப்பும் வந்து உள்ளூர் மக்கள் மத்தியிலும் அதிகாரிகள் மத்தியிலும் எந்த அளவு தூரம் இருக்கின்றது என்று பார்த்தால் கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்ப உண்மையில மிகப்பெரிய ஒரு புலம்பெயர் சமூகம் போராட்டத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்தது. அவ்வளவு சமூகமும் இப்பவும் இருக்கிறார்கள். அப்ப இதை ஏன் ஒருங்கிணைக்க முடியாமல் இருக்கிறது? அங்க வந்து இப்ப ஓகே, வட மாகாணம் கிழக்கு மாகாணத்தை ஏன் அபிவிருத்தி செய்ய முடியாமல் இருக்கிறது? இந்த தமிழர்களும் அவர்களும் சேர்ந்து ஓகே, ஒரு பக்கம் சந்தேகம் என்று வைப்போம், அதை தீர்த்து விட்டு நல்லா டெவலப் பண்ணலாமே. நிச்சயமாகத்தான். அதான் என்னன்னு சொன்னால், அதற்கான கட்டமைப்பை உருவாக்குறதுல தான் நாங்கள் சிக்கல்கள் காணப்படுகின்றது. முதலாவது வந்து அரசியல் ரீதியான சிக்கல்கள்னு சொல்லி பார்க்கக்குள்ள அவ்வாறான ஒரு கட்டமைப்பை நான் நினைக்கின்றேன். வடக்கு மாகாண சபையிலே திரு ஓய்வு பெற்ற நீதியரசர் விக்னேசன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவ்வாறான ஒரு கட்டமைப்பை ஏற்படுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அதாவது நிதி கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் புலம்பெயர் தமிழருடைய நிதியை கொண்டு வந்து அபிவிருத்திகளை முன்னெடுத்து செல்வதற்கு. ஆனால் அதற்கு பல்வேறு மட்டங்களிலே பல எதிர்ப்புகள் உருவாகி அது கைவிடப்பட்டது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த அவர்கள் எவ்வாறு யோசிக்கிறான்னு சொன்னால், அதன் மூலம் டயஸ்போராவில் இருக்கின்ற இந்த அரச எதிர்ப்பு அல்லது நாட்டினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அமைப்புகளுடைய நிதிகள் நாட்டுக்குள்ளே உள்நுழைந்து நாட்டினுடைய இறையாண்மைக்கும் அல்லது ஒருமைப்பாட்டுக்கும் அல்லது சமாதானத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி விடும் என்று சொல்லி அரச தரப்பிலே ஒரு சந்தேகம் நிலவியது. அது 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 அரசாங்கம் என்று பார்க்கும் பொழுது அதை நாங்கள் பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த சந்தேகத்தை நீக்கி அதனை சரியான ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்து யாருடைய நிதி, அதுக்கான அந்த வரையறைகள், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்களை சரியாக போடும் பொழுது அந்த நிதி சரியான நிதி தான் வந்து சேரும். ஆனால் அதனை முன்கொண்டு செல்வதற்கு இந்த அரசியல்வாதிகள் வந்து முன் வந்திருக்க வேண்டும், செயற்பட்டிருக்க வேண்டும். அதை அவர்கள் செயற்பட தவறிவிட்டார்கள்.
தவறிவிட்டதாலே அந்த திட்டம் கைவிடப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு கட்டமைப்பு இல்லாத பட்சத்திலே இந்த புலம்பெயர் நிதி என்பது வந்து எப்படி அனுப்பலாம் என்று சொன்னால், இலங்கை அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உள்வருகையின் ஊடாகத்தான் அது அனுப்பப்படக்கூடியதாக இருக்கும், அபிவிருத்தி நோக்கத்துக்காக. அவ்வாறு அனுப்புகின்ற பொழுது புலம்பெயர் மக்களுக்கு ஒரு சந்தேகம் பிரச்சனை ஏற்படுகின்றது என்னன்னு சொன்னால், அதை இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பும் பொழுது அது எந்தளவு வீதம் இலங்கை தமிழ் மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் போய் சேரும் என்பதிலே ஒரு சந்தேகம் காணப்படுகிறது. ஆகவே 2 பக்கத்திலே நிலவுகின்ற அந்த சந்தேகங்கள் அல்லது அந்த அவர்களுக்குள்ளே இருந்த அந்த மனக்கசப்புகளும் அந்த விடயங்களும் வந்து இன்றும் அது தொடர்ச்சியாக இருப்பதனால் அதனை முன்னெடுத்து செல்வது கஷ்டமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல உண்மையிலேயே நானும் பொதுவாக எனது நண்பர்களோடு கதைப்பதுண்டு. இலங்கையிலே நாங்கள் சும்மா ஒரு கதைக்கு வைத்தோம்னால் 20-25 லட்சம் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கதைக்கு எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அதே அளவான ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் அதிலே நாங்கள் ஒரு குடும்பத்தை ஒரு ஆள் பார்த்து நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை அல்லது உதவி தேவைப்படுகின்ற ஒரு குடும்பத்தை நாங்கள் செய்கிறோம் அல்ல அவர்களுக்கு உதவி செய்கிறோம், பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ஆண்டு அல்லது 10 ஆண்டு கால பகுதியிலே அனைவருமே ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் இதனை சரியாக முன்கொண்டு செல்வதற்கு ஒரு சரியான ஒரு பொது நோக்கம் கொண்ட மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற நோக்கம் கொண்ட எந்த கட்டமைப்பும் அங்கே இல்லாமல் இருப்பதுதான் மிகவும் வேதனையான கவலைக்குரிய விடயம். ஏன் இந்த கட்டமைப்பை உருவாக்க முடியாம இருக்குது? எங்க சிக்கல் இருக்குது? கட்டமைப்பை உருவாக்குவதில் சிக்கல் என்று சொன்னால் எங்களிடம் இருக்கின்ற அந்த பிரிந்து செயற்படுகின்ற மனோநிலையும் அந்த மனோநிலை எங்களுக்கு இருக்குது என்று தெரிந்து பிரித்து கையாளுகின்ற தந்திரமும் 2ம் இருக்கின்றபடியால் அது 2 பகுதிக்கும் அது வாய்ப்பாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் அவர் யார் எங்களுக்கு சொல்றதுக்கு, இவர் யார் எங்களுக்கு செய்கிறதுக்கு என்று சொல்லி நாங்கள் தனியே செய்வோம்னு சொல்லி இன்னொரு ஆள் வடிக்கிறது. அதே நேரம் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் தெரிந்து கொண்டு அரசாங்கமும் அதிகாரிகளும் அவர்களை வைத்து நாடகமாடி பிளே பண்ணுவது. அப்ப இந்த 2 சூழ்நிலையும் இருக்கின்ற பொழுது இது முன்னெடுத்து செல்வது கஷ்டமாகத்தான் இருக்கு. அதான் இப்ப மாகாண சபை தேர்தல் இதுவரையில நடைபெற போகிறது என்ற கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப முக்கியமாக இருக்கிறது கிழக்கு மாகாண ஆளுநர் அங்கால, வடக்கு மாகாண ஆளுநர் இங்கால 2 பேருக்கும் அவ்வளவு பவர் இருக்குது, அவ்வளவு வல்லமை இருக்குது. இப்ப அவர்களால இந்த விஷயங்களை வந்து சாதிக்க முடியாதா? நிச்சயமா அதான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இதை நாங்க எவ்வாறு செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே வந்து அவர்கள்தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அரசாங்கமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆளுநர் நியமனம் வந்து ஜனாதிபதியினால் வழங்கப்படுவது, மக்களால் தெரிவு செய்யப்படுவது அல்ல என்ற ரீதியில அவர்கள் அந்த மக்களுக்கான தேவையை அடையாளம் கண்டு முதலாவது நான் சும்மா சிறிய ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்று போய் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அல்லது இலங்கையில் வடக்கு பகுதியிலே எத்தனை பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றது, கிராம சேவகர் வாரியாக எத்தனை பேர் இருக்கின்றது என்ற தரவை உங்களால் ஒரு ஆளுநர் அலுவலகத்திலே போய் பெற்றுக்கொள்ள முடியுமா அல்லது மாகாண சபை அலுவலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அங்கே போனால் அவர் சொல்லுவார்கள் நாங்கள் அதை டிஎஸ் மேரிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்புறம் டிஎஸ் மேரிடம் கேட்டால் அது நாங்கள் விதானியிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து எங்களிடம் கையில் இருக்க வேண்டிய ஒரு தரவு ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களிடம் வெளிநாட்டு தூதுவர்கள் வருவார்கள் சந்திப்பதற்கு, பல்வேறு அரசியல் தலைவர்கள் வருவார்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து வருவார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிலைமை, நாங்கள் போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள், போராட்டத்தினாலே எங்களுடைய சமூகம் சீரழிந்திருக்கின்றது, சமூகத்திலே பல்வேறு பொருளாதார சமூக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பாதிப்புகளினால் மக்கள் எவ்வாறு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதிலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றது, இவர்களுக்கான வாழ்வாதார தேவைகள் இருக்கின்றது, இவர்களை வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டி இருக்கின்றது போன்ற பல்வேறு விடயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதூடாகத்தான் நாங்கள் உதவிகளை பெற்று அவர்களை மேம்படுத்த முடியும். ஆனால் பேசிக்காக எங்களுக்கு தேவையானது வந்து தரவு, டேட்டா. இன்று உலகத்தை ஆளுகின்ற விடயம் டேட்டா. இந்த டேட்டா கலெக்ஷன், அதாவது டேட்டாவை தகவல்களை திரட்டி வைத்திருக்கின்றது இல்லை தகவலை உள்வாங்கி வைத்திருக்கின்ற விடயத்திலே நான் நிச்சயமாக சொல்லுவேன் வந்து எங்களுடைய நாட்டிலே நான் தமிழர்கள், சிங்களவர்கள், இலங்கையர்ன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எங்களுடைய நாட்டிலே மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். என்றால் எங்களுக்கு அந்த டேட்டா இருந்தால்தான் நாங்கள் செயற்பட முடியும். உண்மை.
எங்களிடம் அந்த சரியான தகவல்கள் டேட்டா இல்லை. போக்குவரத்து வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், எந்தெந்த வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு போய் கேட்டவுடன் கொடுக்கக்கூடியதான ஒரு தகவல் ஒன்று இருக்க வேண்டும். அதேபோல காலநிலை தொடர்பான விடயங்கள்னு சொன்னால், காலநிலை திணைக்களத்திடம் அது தொடர்பான விடயங்கள் சரியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த அந்த தரவுகள் சரியாக சேகரிக்கப்பட்டு, சரியாக பராமரிக்கப்படுகின்ற விடயம் என்பதிலே தான் நாங்கள் பின்தங்கி இருக்கின்றோம். அந்த பின்தங்கி இருப்பதனால் எங்களுக்கு உதவிகளை சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனால் சில சேரிட்டி ஆர்கனைசேஷன் வந்து இண்டிவிஜுவலா செய்யறாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் வகுப்புகள், இங்கிலீஷ் கிளாஸ்கள், அதுகள் இதுகள் என்று கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதான் இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, இதை ஒருங்கிணைத்து செயற்படுத்துவதற்கு அமைப்பில்லை. இப்ப ஒரு என்ஜிஓஸ்ன்னு சொன்னால், அதாவது நான் கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன் சொன்னால், இந்த என்ஜிஓஸ் வந்து இப்ப ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஓகே நாங்கள் கம்ப்யூட்டர் வகுப்புகளை நடத்துகின்றோம்னு சொல்லி சொன்னால், அந்த ஆர்கனைசேஷனுக்கு அந்த வேலையை கொடுக்க வேண்டும். இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து நாங்கள் தையல் வகுப்புகள் நடக்கிறோம் என்றால் தையல் வகுப்பை கொடுக்க வேண்டும். இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லாத சூழ்நிலையில எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய வலிக்கிறது. இப்ப ஒரு ஒரு ஆர்கனைசேஷனே வந்து கொஞ்சம் பேருக்கு தையல் மிஷினை வாங்கி கொடுக்கும், கொஞ்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கும், கொஞ்சம் பேருக்கு மாட்டை வாங்கி கொடுக்கும், கொஞ்சம் பேருக்கு கிணறு வெட்டி கொடுக்கும். அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு விஷயத்திலே ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகும். அப்ப ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு இந்த ஓகே நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள், இந்த பகுதியில இந்த வேலையை செய்யுங்கள் என்றால், இன்னொரு பகுதிக்கு இன்னொரு அமைப்புக்கு இந்த வேலையை செய்யுங்கள். அப்ப அதை ஒருங்கிணைத்து செயற்படுத்த வேண்டியதற்கு இலங்கையில் ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அப்ப அதன் இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, அந்த அமைப்பு இல்லாத காரணத்தாலே உதவி கிடைக்க வேண்டியவர்களுக்கு பலருக்கு உதவி கிடைக்காமல் இருக்கின்றது, கிடைக்கிறவர்களுக்கு பலரின உதவி கிடைக்கிறது. திருப்பி திருப்பி ஒரே ஆட்களுக்கு போய் கொண்டு போகுது, ஒரு டேட்டா இல்லாததால. அது டேட்டாவும் இல்லை, அந்த 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 ஒரு சென்ட்ரல் சிஸ்டமும் இல்லை, சென்ட்ரல் சிஸ்டமும் இல்லை அங்க. இப்ப நீங்க உங்களோட பழைய மாணவர்கள் எல்லாம் சந்திச்சீங்க, பள்ளிக்கூடங்கள்ல சந்திச்சீங்க. இப்ப கல்வி நிலைமை எப்படி இருக்குது? ஏற்கனவே இப்ப யாழ்ப்பாணம் என்றா வடக்கு கிழக்கு தான் கல்வியில உயர்ந்து விளங்கின மாகாணங்கள். ஆனால் இப்ப என்ன மாதிரி இருக்கு நிலவரங்கள்? கல்வியில வந்து உண்மையா இப்பயும் யாழ்ப்பாணத்தில் இருக்க மக்கள் மத்தியதர வர்க்கம் அல்லது உயர்தர வர்க்கம்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அவை வந்து இப்பயும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு தரமான வளமான கல்வியை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அது தொடர்பாக அவர்கள் மிகவும் விழிப்புணர்வோடையும் செயற்படுகிறார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கல்வி அறிவை பெற்றுக் கொடுக்கிறதுன்றது இல்லை ஓடி திரிகிறார் ஒழிய அறிவை பெற்றுக் கொடுக்கணும் என்ற விஷயத்துல வந்து பின்தங்கி விடுகிறார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு என்னன்னு சொன்னா, எது சரி எது பிழைன்றதை அவர்கள் ஊகித்து கொண்டு விளங்கி கொண்டு வாழ்க்கையை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குறதுல பின் போய் விடுகிறார்கள் என்றதான் நான் சொல்ல வேணும்னா, அதுதான் இந்த சமூக பிறழ்வுகளுக்கும் சமூக சீரழிவுகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடசாலைகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நாங்கள் கல்வி கற்ற காலங்கள்ல நகர பாடசாலைகளை நோக்கி மாணவர்கள் கிராமங்கள்ல இருந்து படையெடுத்து வந்த காலம் சைக்கிளில் தான் வாரது. இப்போ நான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே படித்த நான் அந்த காலத்தில் இந்த நண்பன் இங்கே லண்டன்லாம் இருக்கிறார். அவர் வந்து பழையில இருந்து வருவார். இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் இருக்குமா? அவர் பழையில விடிய 4 மணிக்கோ 5 மணிக்கு ஒலிக்கிட்டு சைக்கிள்ல வருவார். வந்தா உடம்பு ஷர்ட் எல்லாம் வேத்து ஒட்டி இருக்கும். வந்து பின் வாங்கில இருந்து ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டு போட்டு தான் பின்னுக்கு இருப்பார். அப்ப ஏன்னு சொன்னால் அந்த அந்த காலம் அப்படி இருந்தது. நகர பாடசாலை நோக்கி மக்கள் வாரது. அதே தான் நாங்க எங்கட பாட்டில் தான் பாடசாலை போய் வந்த நாங்க சைக்கிள்களில் மாணவிகளும் நாங்கள் பக்கத்தில் போகும்படி இருந்தது. அவர்களும் தங்களோட பாட்டில் வந்து போவார்கள். எங்களுக்குள்ள இப்போ சமூக சீரழிவுகளோ பிரச்சனைகளோ இருந்ததுன்றது வந்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இக்னோரபிள் அமௌண்டாக இருந்தது. அதாவது அதை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருந்த சூழ்நிலை அது ஒரு மரியாதையான காலமாக இருந்தது. அப்படி இருந்தது. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், பெற்றோர் வந்து தங்களுடைய குழந்தைகளை நகர பாடசாலையை நோக்கி அனுப்புவதற்கு பின்வாங்குகின்றார்கள். என்னன்னு சொன்னால், இந்த சமூக சீரழிவுகளும் பெற்றோர்கள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது நகர பாடசாலை நோக்கி மாணவர்களை தங்களுடைய குழந்தைகளை அனுப்புவதில் அவர்கள் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னால், இந்த போதைப்பொருள் பாவனை, அதே போல இந்த சமூக ஊடகங்களோடான அந்த தொடர்புகள், தங்களுடைய பிள்ளைகளை பிள்ளையாக வழி நடத்துகின்ற சூழ்நிலை
போன்ற காரணங்களால வந்து அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்ப அந்த சூழ்நிலை என்னன்னு சொன்னால் கிராமப்புற பாடசாலைகள் அல்லது நகரை அண்மித்த பாடசாலைகள் வந்து இப்பொழுது ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் நகர பாடசாலைகள் வந்து தங்களுடைய தரமான மாணவர்களை உள்வாங்குவதில் பிரச்சனைகள் காணப்படுற சூழ்நிலையும் காணப்படுகிறது. அது ஒரு பக்கத்தால் இருந்தாலும் கூட ஓகே அந்த சூழ்நிலை வந்து இப்போ பரீட்சை பெறுபவர்கள்னு சொல்லி பார்க்க நகர அந்த அதாவது முன்னணி பாடசாலைகளுக்கான பெறுபவர்கள் கூட வந்தாலும் மொத்தமாக நாங்கள் கூட்டி பார்த்தோம் என்றால் அதாவது சிறமையான பெறுபவர்கள் பெற்ற மாணவர்களை மொத்தமாக கூட்டி பார்த்தா அது வந்து ஒரு 1000 பேர் அல்லது 1500 பேர் என்று வைப்போம். அப்ப இந்த 1500 பேரை பற்றித்தான் எங்களுடைய சமூகம் பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த 1500 பேர் இதுல எத்தனை பேர் மெடிசனுக்கு போயினும், எத்தனை பேர் இன்ஜினியரிங் போயினும், எத்தனை பேர் லோ படிக்க போயினும், எத்தனை பேர் பேங்க் இது மேனேஜ்மெண்ட் படிக்கணும் என்று சொல்லி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய இதற்கு அப்பால் இந்த 1500 பேருக்கு அப்பால் பல ஆயிரம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் இருந்து இடைவிலகின்ற சூழ்நிலை ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறு இடைவிலகும் மாணவர்களுக்கான அந்த வழிகாட்டல்கள் அவர்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இவ்வாறானவர்களை தான் இந்த நாங்கள் புலம்பெயர்றதுக்கு இது இல்லை எங்களுக்கு வெயில் சரிவரையில் விட்டுட்டோம் இனி நாங்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லி வழிகிட்ட காலங்கள் நாங்கள் படிக்கிற காலங்களில் அப்படி இருந்தது அப்படி போய் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவ்வாறு புலம்பெயர்ந்து செல்வது கூட முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாகிவிட்டது. புலம்பெயர் நாடுகள் தங்களுடைய அந்த குடிவரவு தொடர்பான கொள்கைகளை இறுக்கமாக்கி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இவ்வாறு வெளியேறுகின்ற மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்ன அவர்களுக்கான தொழில் முயற்சிகள் தொடர்பான வழிகாட்டல்கள் அல்லது தொழில்சார் கல்வி தொடர்பான வழிகாட்டல்கள் இவ்வாறான விடயங்களிலே வந்து இந்த சமூகம் எங்களுடைய யாழ்ப்பாண சமூகமாக இருக்கலாம் அல்லது இலங்கை சமூகமாக இருக்கலாம் இந்த சமூகம் எவ்வாறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது அதற்கான அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது அல்லது பொது அமைப்புகள் எவ்வாறு செயற்படுகின்றது அல்லது ஈவன் நாங்கள் புலம்பெயர் அமைப்புகள் அல்லது புலம்பெயர் கழகங்கள் புலம்பெயர் சங்கங்கள்னு சொன்னாலும் கூட அல்லது பழைய மாணவர் சங்கங்கள் புலம்பெயர்லேயே பல்வேறு பழைய மாணவர் சங்கங்கள் இந்த சங்கங்கள் இவ்வாறு இடைவிலகின்ற மாணவர்களுக்கான வழிகாட்டல்களை நடத்துவதிலே தங்களுடைய ஆர்வத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றது என்று பார்த்தால் எனக்கு அதிலே ஒரு பெரிய அளவிலே அவர்கள் செயற்படுவதாக தெரியவில்லை. இதன் காரணமாகத்தான் இந்த சமூக பிறழ்வுகளும் சமூக பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. இது நீண்ட காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் காணப்படுகின்றது. இப்ப அவர்களாகவே யோசிக்கிறார்கள் இல்லையா? நான் எனக்கு வந்து ஓகே நான் இடைவிலகிட்டேன் நான் ஒரு முன்னேற வேணுமே என்ற யோசனை இல்லாமல் சுற்றி திரிகிறார்களா? என்ன பிரச்சனையாங்க? இல்லை எங்களுக்கு அதான் நான் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோட கதைக்குள்ள யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சொன்னேன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்று பல்கலைக்கழகத்துக்கு போகணும் இல்லை இயக்கத்துக்கு போகணும். 2 தான் எங்களுக்கு அந்த காலத்தில் ஓப்பனாக இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு வேறு விதமான இந்த கல்வி வசதிகளும் இருக்கையில் அப்போ ஒன்றில் அல்லது டெக்னிக்காலஜி போகணும் டெக்னிக்காலஜியும் அது பெருசாக அதில் ஒன்றுமில்லை என்னன்னு சொன்னால் நாங்கள் போய் அப்போ பிளம்பிங் படித்தாலும் அங்கே கரண்ட் இல்லை பிளம்பிங் என்ன தண்ணி பைப் போட்டுறதுக்கு ஒன்றும் வசதி இல்லை. அப்போ எலக்ட்ரிசிட்டி என்ன எலக்ட்ரிக் இது படித்தாலும் எலக்ட்ரிக் வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு அந்த காலத்தில் காணப்பட்டது. நாங்கள் படிக்கிறதுக்கு வேறு கொழும்புக்கு வேறு இதுக்கு படிக்க போகணும்ட்டா பாஸ் இருக்கணும் அதுக்கு ஒரு ஆள் புன வைக்கணும் அப்படின்னு பல்வேறு சிக்கல்களையும் மின்னல்களையும் எதிர்கொண்ட காலம். ஆனால் இப்பொழுது பல்வேறு வாய்ப்புகளும் வசதிகளும் விரிந்து கிடக்கின்றது. கல்விக்கான வாய்ப்புகளும் அதிகம் காணப்படுது அதே மாதிரி தொழில் முயற்சிக்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது. ஆனால் இதில் இந்த மாணவர்களை வழிநடத்தி வழிகாட்டி கொண்டு போக வேண்டிய சமூக பொறுப்பும் கடமையும் வந்து அங்கே இருக்கின்ற பாடசாலை சமூகத்துக்கு இருக்கின்றது பெற்றோர் சமூகத்துக்கு இருக்கின்றது அதே போல் கிராமங்கள் நகரங்களில் இருக்கின்ற சமூக அமைப்புகளுக்கு இருக்கின்றது அதே போல் பல்கலைக்கழக சமூகத்துக்கு கூட காணப்படுகின்ற பல்கலைக்கழக சமூகம் நிச்சயமாக அவ்வாறான ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்களை நடாத்த வேண்டும். இடைவிலகிய மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு அடுத்தது அவர்கள் என்ன படிக்கலாம் என்ன செய்யலாம் என்ற விடயங்களை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவை வந்து தனியே அவருடைய கல்வி வசதி அல்லது அவருடைய வருமானம் உழைப்பு என்றதுக்கு அப்பால் சமூக சீரழிவுகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய விடயம் இந்த விடயம். இதிலே நிச்சயமாக இந்த அது தொடர்பான ஆர்வமுள்ள சமூக சிந்தனை உள்ளவர்கள் நிச்சயமாக கரிசனை கொண்டு செயற்பட வேண்டிய ஒரு விடயம் அதை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். உண்மையில நீங்க சொன்னது பல்கலைக்கழக சமூகம் இதுல கட்டாயம் கவனம் செலுத்தணும். ஏன் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள்? என்ன காரணம்? இல்ல கைவிட்டு விட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அந்த 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 வகையிலே சிந்திப்பதற்கான அந்த சிந்தனை போக்கு இல்லாமல் போய்விட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சமூக நோக்கம் கொண்ட சிந்தனை போக்கு என்பது வந்து அப்படியே இல்லாமல் போய் மலங்கடிக்க போய் அல்லது மங்கி போய் விட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னால்
அது ஒரு வகையில் நாங்கள் போராட்ட காலத்திலே இருந்து நாங்கள் அதிலே அந்த அந்த போக்கிலே தான். அப்ப அந்த காலத்திலே எங்களுக்கு வேறொரு சிந்தனையும் இல்லை. நாங்கள் போராட்டத்திலே எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் அல்லது போராட்டத்தை எவ்வாறு வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே பயணித்த பொழுது, அதை அடிப்படையாகக் கொண்டு நாங்களும் அந்த போக்கிலே எல்லா மக்களும் சென்று கொண்டிருந்தவர்கள். இப்ப அதிலேருந்து வெளியில வந்தா பிறகு நாங்க எங்களுக்கு தேவையான இவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்ல அந்த பக்கத்துக்கு செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை. அனைவரும் தங்களுடைய என்ற ஒரு மனப்போக்கிலே பயணிக்கிறதற்கு தலைப்பட்டு செயற்படுகின்றார்கள் ஒழிய, பொதுவாக இதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே செயற்படுவதற்கு அம் அடி அடிமட்டத்திலிருந்து செயற்பட வேண்டும். இது நான் சொன்னேன் என்று சொன்னால், பொதுவாக சனசமநிலையங்களில் இருந்து வர வேண்டும். கிராம ரீதியாக பார்த்தால். அதேபோல பாடசாலை ரீதியாக பார்த்தால், பாடசாலை பழைய மாணவர் சங்கங்கள், அபிவிருத்தி சங்கங்கள், என்ன பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், அதேபோல பல்கலைக்கழக சமூகம், பல்கலைக்கழக பழைய மாணவர் சமூகங்கள், இவ்வாறு இந்த சமூகங்கள் ஊடாகத்தான் இது நிச்சயமாக முன்கொண்டு செல்லப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த எங்களுடைய சமூகம் மிகவும் ஒரு ஆபத்தான திசையை நோக்கி நகர்வது போன்ற ஒரு நிலைமையைத்தான் நான் விளங்கிக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இனி இந்த புலம்பெயர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சரியான வழிகாட்டல்கள் இல்லை என்று சொன்னால், பிழையான வழிகளிலே செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது. அதான் இப்ப மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்கள்ல பார்த்தா அடிபிடி சண்டையத்தான் டெலிகாஸ்ட் பண்ணுகிறார்களே தவிர, அவர் இவரை ஏசி, இவர் அவரை ஏசி, எம்பிமார்கள், அதிகாரிகள் என்று மிக அது மாவட்ட அந்த அபிவிருத்தி டிசிசி மீட்டிங் சொல்றது. அதை அதுல பெரிய போலீஸ் உயர் அதிகாரிகள், ஆமீன் உயர் அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிற நேரத்துல வெறுமன சண்டை தானே நடந்து கொண்டிருக்கு. அந்த 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 அபிவிருத்தி தொடர்பாக பேசுகின்றார்கள் இல்லையே. இல்ல அதான் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்கள் இப்பவே இல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு, நாங்கள் நீண்ட காலமாக இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே பாராளுமன்றம் முதல் நாங்கள் இதைத்தான் செய்திருக்கின்றோம். என்னுடைய நண்பன், நான் மத்திய வங்கியிலே கடமையாற்றிய காலத்தில் என்னோட நண்பன் மத்திய வங்கிக்கு போறவர், அந்த பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். அவர் மத்திய பாராளுமன்றத்துக்கு போறவர், பாராளுமன்ற நடைமுறைகளை அவதானிப்பதற்கு. அப்ப அவர் போயிட்டு எனக்கு ஒரு முறை சொன்னார், என்ன மச்சான், தமிழ் எம்பிக்கள் விவசாய அபிவிருத்தி தொடர்பாக கதை கேட்கையும் எழும்பி தமிழம் என்று கதைக்கிறாங்களே என்று. அப்ப ஏன் அவங்கள அப்படி கதைக்கிறாங்க? சரி, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்றதை நாங்க ஏற்றுக்கொண்டாலும் கூட, விவசாய அபிவிருத்தி தொடர்பாக கதை கேட்க உங்களோட பகுதியில் இருக்கிற விவசாய நிலமங்களை அபிவிருத்தி செய்யறது, குளங்களை அபிவிருத்தி செய்யறது தொடர்பான விடயங்கள் தொடர்பாகத்தானே உங்களுடைய பிரதேச எம்பி கதைக்க வேணும். பாராளுமன்றத்துக்கு நீங்க அந்த விடயத்துக்கும் தமிழத்தை பற்றி கதைச்சா இன்னும் அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி கேட்டார். அப்ப இதுதான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் எந்த இடத்துல போய் நாங்கள் என்னத்தை கதைக்கிறோம் என்ற ஒரு விஷயம். அப்போ டிசிசி மீட்டிங்காக இருக்கலாம், பாராளுமன்ற மீட்டிங்காக இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், எங்களுக்கு தேவையான, எங்களோட மக்களுக்கு தேவையான, மக்களுடைய அபிவிருத்திக்கு தேவையான விடயங்களை கதைச்சி பெற்றுக் கொடுக்கக்கூடிய வல்லமையும் ஆளுமையும் உள்ள அரசியல்வாதிகள் எங்களிடம் இல்லாமல் போய்விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும். அது அவர்கள் தங்களை பெருமைப்படுத்துவதற்கும் தங்களை பிரபலியப்படுத்துவதற்கும் இந்த டிசிசி மீட்டிங்கில் போயிட்டு இப்போ இந்த யூடியூப் எல்லாம் வந்திருக்கு தானே, அதில் அவை எடுத்து போடுவீனும், அதன் மூலம் தாங்கள் தொடர்ந்து என்ன எம்பியா வந்துடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் செயற்படுற விடயமாக தான் இதை பார்க்கலாம் முடியும். இதில் மக்களுக்கு இந்த நன்மையும் பெற்றுக் கொடுக்க போற விஷயமாக இதை நாங்கள் சொல்ல இயலாது, நிச்சயமாக சொல்ல இயலாது. மக்களுக்கு சேவை செய்யணும் என்று சொன்னா, யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் காலமாயிற்று. இந்த 17 ஆண்டு காலத்துல நாங்க சொல்லுவோமே, ஒரு 17,000 போராளிகள் விடுதலை செய்யப்பட்டு புறவாளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்படும் பொழுது அவர்கள் தங்களுக்கான குடும்பத்தை உருவாக்காதவர்கள் அல்லது குடும்பம் உருவாக்கப்பட்டு தங்களுக்கான வாழ்விடங்கள் இல்லாமல் இருந்தவர்கள். இந்த 17,000 போராளி குடும்பங்களை ஒரு தரமான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு கூட 17 ஆண்டு காலத்தில் எங்களுடைய அரசியல்வாதிகளால் முடியாமல் போய்விட்டது. இன்னமும் அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அல்லது கையேந்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது. அதே போல தங்களுடைய வீடுகளிலே கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. குடிநீர் போதுமான குடிநீர் வசதியற்றவர்கள் இருக்கிறார்கள், மலசலகூட வசதியற்றவர்கள் இருக்கிறார்கள், வீட்டு வசதியற்றவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் இன்னும் பயணிக்கப் போகின்றோமா என்பதுதான் முக்கியமான விடயம். என்று சொன்னால் 1-2 ஆண்டு காலம் அல்ல, 17 ஆண்டு காலம். எவ்வளவு வசதிகள், வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு என்ஜிஓஸ், அரச நிறுவனங்கள், இவ்வாறான நிறுவனங்கள் ஊடாக நாங்கள் இந்த டேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன இந்த டேட்டா எங்களிடம் இருக்குமாக இருந்தால்
ஒரு ஆண்டுக்கு நாங்கள் ஒரு 100 குடும்பத்தை நாங்கள் நல்வழிப்படுத்தி இருப்போமாக இருந்தால், இன்றைக்கு நாங்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலை கண்ணிலே காண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கும் இவ்வாறான வேலைகள் போய் செய்ய வேண்டிய தேவையும் வந்திருக்காது. அவர்கள் போய் நாங்க சொல்லுகிறோம் இல்ல, அவர் வந்து தங்களோட கலசுக்கு வந்து செய்கிறார்கள் என்று சொல்லி. இந்த நிலைமை வந்திருக்காது. அங்கே அவர்கள் சரியா செய்திருப்பார்கள், அவர்கள் இவ்வாறான வேலைகள் செய்வதற்கான தேவையும் வந்திருக்காது. இப்ப நீங்க கூட ஒரு பழைய மாணவர் தான், மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர் தானே? அப்ப என்னன்னா, இப்ப இங்க இருக்கிற பழைய மாணவர் சங்கங்கள் அத நைட் அது இதுன்னு சொல்லி காசு சேர்க்கிறார்கள். இது சரியா போய் அங்க வேலை செய்யப்படுதா? உண்மையில நான் எனக்கு இப்ப பழைய மாணவ சங்கங்கள்ன்னு சொல்லி இங்க செயற்படுகின்றவர்கள் வந்து பல்வேறு ஸ்காலர்ஷிப் புரோகிராம்களை தங்களுடைய பாடசாலைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள் மாணவர்களுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காக. அதே போல விளையாட்டுத்துறை ஊக்குவிப்பதற்காகவும் பல்வேறு ஸ்காலர்ஷிப் புரோகிராம்களை அறிமுகப்படுத்தி செயற்படுத்தி வருகின்றார்கள். அதிலே முக்கியமாக ஆரம்ப காலங்களிலே நான் ஏற்கனவே சொன்ன போல நகரப்புற பாடசாலைகள்லாம் இவ்வாறான பழைய மாணவ சங்கங்களை நாடுகள் ரீதியாக வைத்திருந்தது. இப்போ உதாரணத்துக்கு மத்திய கல்லூரி எடுத்துக்கொண்டால் நாங்கள் 36 37 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பழைய மாணவ சங்கத்தை பிரித்தானியாவிலே கொண்டிருக்கின்றோம். அதே போல ஒரு வேம்படி எல்லா ஜெஃப்னா காலேஜ், செயின்ட் ஜோன்ஸ்ன்னு சொல்லி எல்லா முக்கிய நகர பாடசாலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் தற்பொழுது நகரை அண்மித்த பாடசாலைகள் அதே போல ஏனைய கிராமப்புற பாடசாலைகளும் கூட தங்களுடைய பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து பழைய மாணவ சங்கங்களை உருவாக்கி இருக்கின்றது. அந்த பழைய மாணவ சங்கங்களூடாக அந்த தங்களுடைய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும், அதை மாணவர்களுக்கு கல்விக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று உதவி செய்து வருகின்றார்கள். அதன் மூலம் நிச்சயமாக பாடசாலைகள் பயன்பெற்று வருகின்றன. ஆனால் அண்மையில் யாழ்ப்பாண வடக்கு மாகாண ஆளுநராலே ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்த, நான் நினைக்கிறேன் சுற்றுலாமாக வந்திருக்க வேண்டும். அதாவது பழைய மாணவர்களிடமிருந்து நிதியுதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது அது நிதி அமைச்சருடைய ஒரு கல்வி அமைச்சருடைய ஒரு வேண்டுகோளாக இருந்தது. அதன் அடிப்படையிலே இந்த ஆளுநர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். பெற்றுக்கொள்ளக்கூடாது, நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அரசாங்க நிதியிலே செயற்பட வேண்டும் என்று. அந்த வகையிலே அது அவ்வாறான கருத்து வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நிதி கையாளுகையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் அதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் இதனை நான் நினைக்கின்றேன், முக்கியமான பாடசாலைகள், அதாவது நகரப்புற பாடசாலைகள், நீண்டகால பழைய மாணவ சங்கங்களாக இருப்பவர்கள் அந்த சரியான சேனலுக்கூடாக சரியான வழிகளின் ஊடாக அந்த பணங்களை அனுப்புவதனால் அது மாணவர்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்கும் கல்வி அபிவிருத்திக்கும் பயன்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதன் மூலம் பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இடைவிலகும் மாணவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கான வழிகாட்டல்கள், அவர்களுக்கான எதிர்காலம் என்ற விடயத்திலேயும் இந்த பழைய மாணவ சங்கங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக நன்றி லோயர். நாங்கள் யாழ்ப்பாண அனுபவங்கள் தொடர்பாக பேசினோம். மிக முக்கியமான ஆழமான கருத்துக்களை தந்தீர்கள். மிக நன்றி உங்களுக்கு. வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம் என்எஸ். வணக்கம் லண்டன் தமிழ் டிவி. நன்றி.